சபரிமலைக்கு ஒரு ஆண்டில் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் போகலாம். மகர சங்கராந்திக்கு போகலாம், விஷுக்கணிக்கு போகலாம், சுவாமியினுடைய மூல விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ண தேதிக்கு போகலாம். எத்தனை முறை போனாலும் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை செல்வதாகத்தான் கவுண்ட் பண்ண முடியும். விஷுக்கணிக்கு போவது தப்பு இல்லை, ரொம்ப மேன்மை. இந்த முத்திரைக்காயை நம்ம எடுத்துக்கிட்டே வரக்கூடாது. அங்கே உள்ள ஓமகுண்டம் அக்னி பஷ்பமாக இருந்து எரியக்கூடிய அந்த நெய்த்தேங்காய் வாசமதி எங்கே மணக்குது? சபரி சன்னிதானத்தில். பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச மகாபாபு சாஸ்தே திவ்யம் நமோ நமக. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் விநாயகர் பற்றி, முருகன் பற்றி, பெருமாள் பற்றி, சிவன் பற்றி, பெரிய புராணம், ராமாயணம், தாயின் சிறப்பு, தந்தையின் பெருமை பேசுவோம். அவ்வப்போது மகரஜோதி சமயத்தில், மகர சங்கராந்தி சமயத்தில் ஐயப்பன் பெருமைகளை பேசுவோம். திடீர்னு என்னடா இந்த மாதத்தில் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதே மாதிரி தான் எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. திடீர்னு 2-3 நாளாக ஒரு 4-5 ஐயப்ப பக்தர்களை நான் சந்தித்தேன். அவங்க ஐயப்பன் கோவிலுக்கு போகிறதுக்காக மட்டும் ஐயப்ப பக்தர்கள் இல்லை, இப்போயும் அவங்க மாலை போட்டிருக்காங்க. அவங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்கிட்ட கேட்டாங்க, சாமி இந்த தடவை நாங்கள் விஷுக்கணிக்கு போகிறோம், இது கவுண்டிங்கில் உண்டா அப்படின்னாங்க. அவங்க மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் சேர்த்தே இந்த செய்தி. அவங்க கவுண்டிங்கில் உண்டான்னு கேட்டது தப்பு இல்லை. பல ஆன்மீக வினாக்களுக்கு விடை தேடுவது தான் இந்த நிகழ்வின் நோக்கம். சபரிமலைக்கு ஒரு ஆண்டில் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் போகலாம். மகர சங்கராந்திக்கு போகலாம், விஷுக்கணிக்கு போகலாம், சுவாமியினுடைய மூல விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ண தேதிக்கு போகலாம். எத்தனை முறை போனாலும் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை செல்வதாகத்தான் கவுண்ட் பண்ண முடியும். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை போகிறதாத்தான் கணக்கு வைக்க முடியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, மகர சங்கராந்திக்கு போய் மகர ஜோதி பார்த்தால் மட்டும்தானான்னா அப்படி கிடையாது. விஷுக்கணி ரொம்ப உங்களுக்கு தெரியும், இறைவனுடைய சன்னிதானம் முழுக்க கனிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த விஷுக்கணி சபரிமலையில் ரொம்ப சிறப்பு. என்னன்னு சொல்ல போனால், நம்ம ஊரில் முளைப்பாரி மாதிரி தோட்டத்தில் விளைந்த காய்கனிகளை தலையில் சுமந்து ஐயப்பனுக்கு எடுத்து சென்று கனி காண்பது என்று பெயர். பொதுவாகவே கேரளா கோவிலில் கனிகளால் அலங்காரம் உண்டு. நம்ம ஊரில் சிவ ஆலயங்களில் அன்னாபிஷேகம் பண்ணுவோம், அப்புறம் கனிகளால் அலங்காரம் பண்ணுவோம். இதெல்லாம் இங்கேயும் அங்கேயுமாக நமக்கு இந்த பாரத தேசமே பண்பாட்டு பரிமாற்ற தேசம். இப்போ நான் ஐயப்ப பக்தர்களுக்கு சொல்கிறேன், விஷுக்கணியை காண்பதற்கு நீங்கள் தாராளமாக இந்த மார்ச் ஏப்ரலில் மாலை போட்டு விரதம் இருந்து போகலாம். ஆனால் ஐயப்பன் கோவிலுக்கு நிறைய பேர் என்ன 1 to 14 நாள் நான் விரதம் இருந்து போகலாமா? 18 படி ஏறணும்னா ஒரு மண்டலம் 48 நாள், குறைந்தது நீங்கள் போகிறத சேர்த்தாவது 48 நாள் இருக்கணும். குறைவான மண்டல விரதம் இருந்து போவது உகந்ததல்ல. இன்னொன்று என்னென்னா, இந்த தடவை நீங்கள் சின்ன பாதையில் தான், நீங்கள் மகர சங்கராந்திரி மட்டும்தான் எரிமேலிலேருந்து பெரிய பாதை. இந்த சமயத்தில் பம்பாவில் குளிச்சுட்டு நீங்கள் போகலாம். அப்பையும் நிறையா பேர் கேட்குறீங்க, நாங்கள் விஷுவுக்கு போகும்போது பிதுர் தர்ப்பணத்திற்கும் இறை வழிபாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. பம்பா கங்கை நதி போல் புண்ணிய நதின்னு தான் நமக்கு மரபு சொல்லுது. அங்கே குளிச்சுட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது கோடி புண்ணியம். மாத்துருகையால் செய்வதற்கும் அஸ்வமேத யாகம் செய்வதற்கும் சமம் பம்பாவில் தர்ப்பணம் கொடுப்பது. நீங்கள் அங்கே உள்ள பம்பா கணபதியை வணங்கிட்டு, ஆஞ்சநேயரை வணங்கிட்டு நடைபயணம் சரங்குத்தி சபரிபீடம் சன்னிதானம் போகலாம். அதே மாதிரி மணி கட்டலாம். மஞ்சமாதாவுக்கு மஞ்சள் துணி வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் பெண்களுக்கு அதை கொடுக்கலாம். இன்னொன்று, நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த சாதாரண சமயத்தில் போகிறவங்க கூட்டம் இல்லைங்கிறதுக்காக நெய் நிரப்பிய அந்த காயை பிரசாதமாக கொண்டு வந்துடுறீங்க. அருள் கூர்ந்த ஐயப்ப பக்தர்களுக்கு சொல்கிறேன், விஷுக்கணிக்கு போவது தப்பு இல்லை, ரொம்ப மேன்மை. இந்த முத்திரைக்காயை நம்ம எடுத்துக்கிட்டே வரக்கூடாது. அங்கே உள்ள ஓமகுண்டம் அக்னி பஷ்பமாக இருந்து எரியக்கூடிய அந்த நெய்த்தேங்காய் வாசமதி எங்கே மணக்குது? சபரி சன்னிதானத்தில். பொய்யின்றி மெய்யோடு நெய்யத்தான் ஐயப்பனுக்கு உருக்கி நம்ம அபிஷேகம் செய்து லக்ஷ்மி வாசம் செய்கிற அதை பிரசாதமாக எடுத்துகிட்டு வரணும். இந்த முத்திரைக்காயை எடுத்துக்கிட்டே வரக்கூடாது. அந்த நெய் நிரப்பிய முத்திரைக்காயை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிய பிறகு நெய்க்காயை ஓமகுண்டத்தில் போட்டணும். இது ஐயப்ப பக்தர்களுக்கு சொல்கிறேன். 18 படியேறி போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு மண்டலம் விரதம் இருந்து போங்க. பின்பாதைன்னா ஆர்டினரி படியில் போகணுங்கிறவங்க
மனசு சுத்தமாக, அதுவும் விரதம் இருந்து அட்லீஸ்ட் அவங்க ஒரு 10-15 நாளாவது பிரம்மச்சரிய விரதம் இருந்து புலால் அருந்தாது, பிற வஸ்துக்களை பயன்படுத்தாது, கோபதாபம் இல்லாது பிரம்மச்சரிய விரதம் இருந்து போவது தான். ஏன்னா உடம்பை ஓவராயில் விடுவது தான் ஐயப்ப வழிபாட்டினுடைய நோக்கம். அது எந்த மாதம் எப்படி என்பது முக்கியம் அல்ல, எப்படி நம் ஒழுக்க நெறியோடு போகிறோங்கிறது தான். அந்த சமயத்தில் நிறையா பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இப்போ நம்ம வீட்டில் பூஜை போட்டு அன்னதானம் இறை வழிபாட்டுக்கு எல்லா மாதமும் உகந்தது. அது மகர சங்கராந்திரி காலத்தில் மட்டும்தான் அன்னதானம்னு இல்லை. வீட்டில் நீங்கள் ஐயப்ப பூஜை போடலாம், விஷுவை மையப்படுத்தி நீங்கள் அன்னதானம் செய்யலாம், எல்லாமே எல்லா வழிபாடுமே நீங்கள் அதே போல் செய்யலாம். இதுவும் ஐயப்பனுடைய பயணத்தில் கணக்கு வைக்கப்படும். ஆனால் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் வயதானவர்கள், குழந்தைகள், இல்லை உடல் உபாதை உள்ளவர்கள் எல்லாம் மகர சங்கராந்திரியை விட விஷுக்கணிக்கு போய் பார்ப்பது மகா உச்சிதம். நீங்கள் சொல்ல வேண்டியது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சித்து அருள்புரி ஐயப்பாங்கிறத ஆத்ம சுத்தத்தோடு சொன்னால் ஐயப்பன் எங்கு குடிபுகுந்து ஆனந்தம் தருவார். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.